வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ரீசனிங் தான் பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர் அண்ட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர்ஸ். ஸோ எம்பெடட் ஃபிகர் அப்படின்னா என்னன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க, அந்த பிக்சர்ல என்ன இருக்குன்னா ஒரு இமேஜ் ஹைட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்களேன். ஸோ ஒரு இமேஜ் கொடுத்துருப்பாங்க, அது கீழே 4 ஆப்ஷன் இருக்கும். இந்த 4 ஆப்ஷன்ல இங்க கொடுத்துருக்க இமேஜ் ஹைட் ஆயிருக்கும், ஸோ ஒளிஞ்சிருக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சில நேரத்தில் கொஸ்டின்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுடுன்னு கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி ரொட்டேஷன் இஸ் நாட் அலவுட் தான் கொடுத்துருவாங்க. எப்பயாவது தான் என்ன கொடுத்துருப்பாங்க, ரொட்டேஷன் அலவுடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பிக்சர் இதே மாதிரி தான் என்ன ஆயிருக்கும், இதுக்குள்ள ஹைட் ஆயிருக்கும், அதுதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே ரொட்டேஷன் வந்து அலவுடுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா மேபி இது எப்படி இருக்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம். சரியா, ரொட்டேஷன்ல இருக்கலாம். பட் இங்க கொடுத்துருக்க இமேஜ் கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா என்னது, எம்பெடட் ஃபிகர். ஸோ இப்போ இந்த இமேஜ் எங்க இருக்கு, ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் ஏல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மேல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. கரெக்டா, இந்த எட்ஜ்ல இருந்து இந்த எட்ஜ் வருது. அடுத்து இது எங்க இருக்கு, பாதியிலே இப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்ப இந்த இமேஜ்ல என்ன இருக்கு, பாதியிலே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அப்ப எதுல இருக்கு, ஏலையே இருக்கு. இதே பில பார்த்தோம் அப்படின்னா என்ன இல்லை, எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் இல்லை. கரெக்டா, ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த சைடு இருக்கு, ரொட்டேஷன்ல தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா பி கிடையாது. சில பார்த்தாலும் என்ன இல்லை, எனக்கு இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைனே இல்லை. ஸோ இதுல எங்கேயாவது இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இருக்கா, இல்லை. ஸோ அப்ப சியும் கிடையாது. இதுல பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, ஆனா எனக்கு என்ன ஆகணும், ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இங்க ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆகுதா, எதுவுமே இல்லை. ஸோ அப்ப எதுல தான் இருக்கு, ஆப்ஷன் ஏல தான். ஸோ இதுல மேல பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் தென் கீழே பார்த்தோம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க இதை அழைச்சிட்டு போடவா. ஸோ இதுல மேல இந்த ட்ரையாங்கிள் வந்திருக்கு. அடுத்து கீழே பார்த்தோம்னா இதுல பாதி மட்டும். சரியா, ஸோ இந்த மாதிரி தான் எம்பெடட் ஃபிகர்ஸ் இருக்கும். அடுத்து பாருங்களேன். ஸோ இப்போ இந்த பிக்சர் கொடுத்துருக்க இந்த 4 இமேஜ்ல எதுல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஸோ என்ன இருக்கு, இந்த இடத்துல ஒரு 2 ட்ரையாங்கிள் வருது. கரெக்டா, ஸோ இதுல ஹரிசாண்டல் லைன் இங்கே தான் இருக்கு, ஆனா இங்க 2 ட்ரையாங்கிள் வருதா, எனக்கு அது எப்படி இருக்கணும், பர்பண்டிகுலரா இருக்கணும். ஸோ இருக்கா, அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்ப ஏல கிடையாது. பில பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்க கொடுத்துருக்கிறது ஸோ எக்ஸாக்டா 90 டிகிரியில கொடுத்துருக்காங்க. கரெக்டா, இங்க அது மாதிரி இருக்கா, ஸோ ஒன்று இருக்கு, இன்னொன்று இல்லை. ஸோ அப்ப பி கிடையாது. சில பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, அண்ட் இதுல இந்த 2 ட்ரையாங்கிள். ஸோ இங்க இருக்கா, அண்ட் இது கீழே இந்த 2 லைனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எதுல தான் ஹைட் ஆயிருக்கு, ஆப்ஷன் சில தான் ஹைட் ஆயிருக்கு. ஸோ டில பார்த்தாலும் என்ன இல்லை, எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இன்னொரு ட்ரையாங்கிள் இங்க இல்லை. ஸோ அதனால என்னவும் கிடையாது, டி கிடையாது. எதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன்னு. ஸோ இந்த இமேஜ் கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எதுல ஹைட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். எதுல இருக்கு, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அது கீழே இப்படி இந்த மாதிரி ஒரு லைன் வருது. எங்க இருக்கு, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் லைன் இருக்கணும், அதாவது 2ஆ வரணும். கரெக்டா, ஸோ எங்க இருக்கு, ஸோ ஆப்ஷன் டில பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்கு, அண்ட் இங்க ஒன்று கட் ஆயிருக்கு, ஆனா என்ன இல்லை, இந்த மிடில் லைன் இல்லை. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்கு. சாரி, ஸோ இதுல ட்ரையாங்கிள் பாருங்க இங்க இருக்கு, அண்ட் தென் இங்க பாதியில கட் ஆயிருக்கு. கரெக்டா, ஸோ இதனால இங்க ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் கீழே, ஸோ இது கீழே என்ன இருக்கு, ஒரு லைன் இருக்கு, இங்க இருக்கா. ஸோ அப்ப எந்த இருக்கு, கொடுத்துருக்க இமேஜ் எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் சி தான். மற்ற எதுலையுமே என்ன ஆகல, எனக்கு இந்த மாதிரி ஒரு நடுவுல லைன் வரல. அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஸோ இந்த மாதிரி சிம்பிள் எந்த இமேஜ்ல இருக்கு, ஆப்ஷன் ஏவா, பியா, சி அண்ட் டி. ஸோ எங்க இருக்கு, ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த ஒரு
ஸோ ஒரு ட்ரையாங்கிள் குட்டியா வருது. அடுத்து இதுல இருந்து என்ன ஆயிருக்கு, ஒரு லைன் போகணும். ஸோ இதுல இருக்கா எங்கேயாவது? ஸோ இதுல இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வருது. அடுத்து இந்த லைனு மேலே போகுது. அடுத்து இந்த லைன் என்ன ஆகுது, இந்த மாதிரி கீழே வருது. ஸோ அப்போ எந்த இடத்துல ஹைட் ஆயிருக்கு, இந்த இமேஜ் இங்கனக்குள்ள தான் இருக்கு. ஆப்ஷன் பில தான் இருக்கு. ஸோ வேற எந்த இமேஜ்லையுமே என்ன ஆகல, இந்த மாதிரி வரல. கரெக்டா? ஸோ இதுலலாம் ரவுண்ட் வந்துருச்சு, எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் எங்கேயுமே ஃபார்ம் ஆகல. ஸோ சி கிடையாது. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் இருக்கு, பட் ஆனால் அந்த 2 லைன் வரல. அண்ட் தென் இதில் எனக்கு ட்ரையாங்கிள் ஒன்று தான் ஃபார்ம் ஆகுது. அடுத்து இந்த மாதிரி கிராஸ் லைன்ஸ் வரல. அப்போ எங்கே தான் இருக்கு, ஆப்ஷன் பியில் தான் இருக்கு. ஸோ பியில் இந்த பிளேஸில் இருக்கு. பி தான் கரெக்ட் ஒன். ஸோ இந்த இமேஜ் எந்த ஆப்ஷனில் இருக்கு, இது ஏ, இது பி, சி அண்ட் டி. ஸோ என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு லைன். ஸோ இந்த 7 மாதிரி இருக்கு, இங்கே ஒரு 7 மாதிரி இருக்கு. ஸோ எதில் இருக்கு, கண்டிப்பாக எனக்கு ஒரு ஸ்கொயர் வேணும். கரெக்டா? எங்கே இருக்கு, ஆப்ஷன் சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. கரெக்டா? அடுத்து மேலே ஒரு 7. ஸோ மேலே ஒரு 7 இருக்கு. அடுத்து கீழே இந்த இடத்துல என்ன இருக்கு, இங்கே ஒரு 7 மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இந்த இமேஜ் எங்கே ஹைட் ஆயிருக்கு, ஆப்ஷன் சியில் தான் இருக்கு. வேற எங்கேயும் இருக்கா? ஸோ வேற எதுலையுமே என்ன ஆகல, ஒரு ட்ரையாங்கிளோட மேலே அந்த 2 7 வர மாதிரி இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஒன்று, ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஒன். ஸோ எம்பெடட் ஃபிகர்னா அதுதான், ஒரு இமேஜ் இருக்கும், கீழே கொடுத்துருக்கிறதுல எதில் அது ஹைட் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா எம்பெடட் ஃபிகர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் ஃபிகர். ஸோ ஒரு ஃபிகர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே சீரீஸில் அது எல்லாமே ஒரு லாஜிக்கில் இருக்கும். அதே லாஜிக்கில் நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன வரும், அந்த இடத்துல எது வந்தால் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே என்ன இருக்கு, இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஸோ அதில் ஒரு ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குள்ளேயுமே என்ன இருக்கு, ஒரு குட்டி, அதாவது சிமிலர் மிரர் இமேஜ் மாதிரியே தான் ஃபிகர் கம்ப்ளீஷனும். சரியா? இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்னா இதே மாதிரி தான் இங்கேயும் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துலயும் என்ன ஆகும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வரும். கரெக்டா? அதே மாதிரி இங்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள்னா இது இமேஜ்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், இங்க ஒரு மிரர் இருந்தா இங்க ஒரு குட்டி ட்ரையாங்கிள் வரும். கரெக்டா? அண்ட் தென் இந்த கர்வ். ஸோ இந்த கர்வ் என்ன ஆயிருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு அடுத்து என்ன ஆயிருக்கு, ஸோ இங்க ஒரு லைன் இருக்கு. ஸோ அதாவது இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த இடத்துல என்ன வந்துடும், ஒரு ரவுண்டு வந்துடும். ஸோ அப்போ இந்த இமேஜ் கொடுத்துருக்க எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் ஏல இருக்கா, பியா, சி அண்ட் டி, எதுல இருக்கு? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஒரு கரெக்டா ஒரு ஸ்கொயர் வந்திருக்கு. இந்த இடத்துல எனக்கு பெர்ஃபெக்டா ஸ்கொயர் இருக்கா, இல்ல, இடையில இங்க ஒரு கேப் இருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பா ஏ கிடையாது. இதுல பார்த்தோம்னா ஸோ இந்த இடத்துல இடையில ஒரு கேப்பு, 2 சைடுமே குட்டி குட்டி ட்ரையாங்கிள். அண்ட் தென் ஒரு லூப்பு, இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் இருக்கு. ஸோ பில இருக்கு. சி பார்த்தோம்னா அப்படியே தலைகீழா இருக்கு, நல்லாவே தெரியுது, சி கிடையாது. டில பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு, இந்த 2 லைனு ஜாயின் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா என்னவும் வராது, டியும் வராது. ஸோ அப்ப ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஒன். அதே மாதிரி இதுல எந்த ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ இந்த 4ல எது வரும், சிமிலர், அதே தான், மிரர் இமேஜ் மாதிரியே தான். ஸோ இந்த இடத்துல ஒரு லைன், ஸோ இந்த லைன்ல இருந்து ஃபார்ல போகுது அப்படின்னா இதுல இருந்தும் என்ன ஆகும், ஃபார்ல எங்க, இந்த மிடில்ல போகுது. ஸோ அப்ப இங்க இருந்து இங்க ஒரு லைன் வரும். அடுத்து ஸோ அடுத்து வேற எந்த லைன் இருக்கு, இங்க இருந்து இந்த கார்னருக்கு ஒரு லைன். ஸோ அப்ப மிடில்ல இருந்து கார்னர்ல ஒரு லைன் வருது. அடுத்து இந்த கார்னர்ல இருந்து இந்த ஜாயினிங்க்கு வருது. ஸோ கார்னர்ல இருந்து இந்த ஜாயினிங். ஸோ அப்ப இதுதான் என்னது, இமேஜ். ஸோ இந்த இமேஜ் எங்க இருக்கு, ஸோ இந்த இடத்துல இருக்க ஆப்ஷன் பில தான் இருக்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டியும் அதே மாதிரி வருதா. ஸோ மிடில்ல இருந்து லாஸ்ட்ல போகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதுதான். ஸோ ரெண்டுமே ஒரே இமேஜா. சரி, ஓகே. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான். ஏன்னா கண்டிப்பாக ஏ, சி வராது,
ஸோ இது அப்படியே ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே ரிப்பீட் ஆகாது, இந்த மாதிரி தான் சிம்பிள் வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி, டி ரெண்டுமே ஒன்று தான். ஸோ எதுனாலும் கரெக்ட் தான், பட் இதுதான் கரெக்டான இமேஜ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன்று, ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வரும்? இது ஏ, இது பி, இது சி அண்ட் இது டி. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? ஒரு ஸ்கொயர் வருது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல சர்க்கிள் வரணும். ஸோ இந்த ஒரு சர்க்கிளும் வரணும். அடுத்து இந்த இடத்துல ஒரு டாட்டும் இருக்கு. ஸோ அப்போ எது மட்டும்தான் வரைஞ்சிருக்கோம்? இதுல இருந்து இங்க மேல ஒரு லைனு, இந்த ஒரு கர்வ். அடுத்து ஸோ இதுல என்ன ஆயிருக்கு? இங்க இருந்து ஒரு லைன் வருது. அந்த ஷேடு எங்க பண்ணியிருக்காங்க? ஸோ இங்க ஷேடு இருக்கு அப்படின்னா, ஸோ ஒவ்வொன்றுமே ஆப்போசிட்டா இது எங்க இருக்கு? இங்க ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஒரு பாக்ஸ் விட்டு இங்க ஷேடா இருக்கு. அப்ப அடுத்து ஒரு பாக்ஸ் எம்டி பண்ணி எங்க ஷேட் பண்ணும்? இந்த இடத்துல பண்ணும். அப்பனாதான் அடுத்து ஒரு பாக்ஸ் விட்டு இங்க ஷேட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்ப ஷேடிங் பார்ட்டு இந்த இடத்துல வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இங்க ஒரு கீழே ஒரு லைன் இருக்கு. ஸோ அதே லைன் என்ன ஆகும்? இங்கேயும் ப்ரொஜெக்ட் ஆகி வரும். ஸோ இந்த ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ அப்போ எது? இந்த ஹாஃப் சர்க்கிள், சாரி குவார்ட்டர் சர்க்கிள் இருக்கு, கீழே ஒரு லைனு. ஆனால் இந்த ஷேடிங் பார்ட் எங்கே இருக்கணும்? கீழே இருக்கணும். ஆனால் இங்கே மேலே இருக்கு. ஸோ அப்போ ஏ கிடையாது. இதில் பார்த்தோன்னா லைன் இருக்கு, ஷேடிங் இருக்கு, ஆனால் எக்ஸ்ட்ரா என்ன ஆயிடுச்சு? இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால பி கிடையாது. இதில் பார்த்தோன்னா ஷேடிங் கரெக்டாக இருக்கு, ஆனால் எது மிஸ் ஆகுது? கீழே இந்த ஒரு லைன் மிஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அதனால சியும் கிடையாது. ஸோ அப்போ எதுதான் கரெக்ட் ஒன்? டியில் தான் ஷேடிங்கும் இருக்கு, அட் தி சேம் டைம் கீழே இந்த ஒரு லைனும் இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, ஸோ இதுலேயும் அதே தான் ஷேடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ எது வரும்? ஆப்ஷன் ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணணும். பண்ணிட்டு இங்கேருந்து க்ராஸாக ஒரு லைன். ஸோ இது இங்கே ஷேட் இருக்குன்னா ஒன்று விட்டு இங்கே ஷேடிங் இருக்கு. அப்போ இதை ஒரு பாக்ஸை விட்டுட்டு இந்த இடத்துல தான் என்ன வரும்? ஷேடிங் பார்ட் வரும். ஸோ இந்த இடத்துல ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து ஒன்று விட்டு இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன வந்திருக்கு? இங்கேருந்து ஒரு லைன். ஸோ அப்போ இங்கேருந்து ஒரு லைன். ஸோ அப்போ இந்த பார்ட் எங்கே இருக்கு? இதில் கீழே ஷேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு எங்கே மேலே பண்ணணும்? மேலே தான் ஷேட் பண்ணணும். ஏ கிடையாது. இதில் மேலே ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு லைன் வரணுமா? இங்கே என்ன ஆயிருக்கு? இங்கே ஒரு லைன். ஸோ மிடில் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு லைன் வரணும். இதில் இந்த லைன் மிஸ் ஆகுது, அதனால பி கிடையாது. சியில் பார்த்தோன்னா இந்த பாக்ஸும் வருது, அட் தி சேம் டைம் இங்கே ஷேடும் இருக்கு. அப்போ எதுதான்? ஆப்ஷன் சி தான். டியில் பார்த்தோன்னா என்ன ஆயிருக்கு? ஷேடானது கீழே பண்ணியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டி வராது. ஸோ கரெக்ட் ஒன் என்னதான்? ஆப்ஷன் சி தான். ஸோ இந்த மாதிரி தான் ஃபிகர்ஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க? அதை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஏ, பி, சி அண்ட் டி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? உள்ள ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்து ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு ட்ரையாங்கிள். இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா இந்த லைன் மட்டும்தான் வருது. ஸோ இந்த ஸ்லாண்டிங் லைன் மட்டும்தான் இருக்கு. அடுத்து இது இந்த வரையும் இருக்கு. கரெக்டா? ஸோ அடுத்து இது இதோட கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கு? இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள், அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு லைனு. அடுத்து கீழே ஒரு பாக்ஸ், ஒரு ரெக்டாங்கிள் வருது. ஸோ அப்போ இதுதான் என்னது? இதோட பார்ட். ஸோ அப்போ இது எங்கே இருக்கு? ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இடம் என்ன ஆயிடுச்சு? ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த இடம் இருக்கு, இதில் என்ன இல்லை? இந்த ஒரு லைன் இல்லை. ஸோ அதனால பி கிடையாது. சியில் பார்த்தோன்னா எது கம்ப்ளீட் பண்ணல? இந்த சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணல. ஸோ அதனால சி கிடையாது. இதில் பார்த்தோன்னா இங்கே ஒரு லைன் வருது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல இந்த லைன் வருது, இந்த லைன் இங்கே என்ன ஆயிருக்கு? மிஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால டி கிடையாது. எதுதான் கரெக்ட் ஒன்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். புரியுதா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா டாபிக்குமே கவர் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.